இன்றைக்கி வந்து 19/2க்கு கேரளா ஜாக்பாட்டு கெஸ்ஸிங் வந்து பார்ப்போம். பழைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஓல்டு ரிசல்ட் நேற்றுது 18/2க்கு ஆல் போர்டு ஏபிசி பார்த்திங்கன்னா 210 வந்துருக்குது. அதே பழைய 2 நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9-8 வந்திருக்கு ஏபிசி போர்டில். நான் வந்து 8-5 எடுத்தேன் பாருங்கள், 8-5 வந்திருக்கு. அதே இன்னொரு ரிசல்ட்டு பாருங்கள் 210 வந்திருக்கு ஆல் போர்டில். நான் 2 எடுத்தேன், 2-1 எடுத்தேன், 2-1-0 அதே 2-1 வந்திருக்கு ரிசல்ட்டு. இன்றைக்கி வந்து 18/2/2026க்கான இதில் நான் 9-0 எடுத்திருக்கிறேன். அது ஏ போர்டுக்கு 5-9 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லது 6-9 அல்லது 5-0-6-0. அதாவது ஏபிசி போர்டில் ஏ போர்டில் 5-9-6-9 5-0-6-6-0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இதுக்கு முன்னாடி 2 நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 9-8-5 வந்து ஏபிசி போர்டில். அதுக்கு நான் 97 எடுத்துருக்கிறேன். நான் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா 210 வந்திருக்கு, அதுக்கு 29 எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா 97க்கு 98 29க்கு ஸ்டார்ட். ஏபிசியில் பாருங்கள் 210 வந்திருக்கு. பட் 2க்கு 9க்கு 2-0. இந்த 9க்கு வந்து 0ஆகவும் 2க்கு 2 வந்திருக்கு. இன்றைக்கி வந்து 6-9 சூஸ் பண்ணியிருக்கேன். ஏ போர்டில் 5 இல்லைன்னா 6. இங்கே பாருங்கள் 5-6 9-9-0-0. அதே சேம் 9க்கு 9-9 அல்லது 0-0 இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு ஆப்ஷனும் எடுத்தேன். 2 நாள் ரிசல்ட் பாருங்கள் 9-8-5. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா 210. அதுக்கடுத்த நாள் கண்டினியூவாக இன்றைக்கி என்ன வருதுன்னு பார்ப்போம். 5-9 சூஸ் பண்ணேன். 5-9க்கு 8-5. அதே 0-1க்கு 2-0. நான் 4-8 இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 4-8 வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5 இல்லை 6. அதே பி போர்டில் இந்த 8 வந்துருக்குங்காட்டி டெஃபினட்டாக 9 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சி போர்டில் 9-9. அதே காருண்யா ப்ளஸ் பார்ப்போம். காருண்யா ப்ளஸில் கடைசி 2 நாள் என்ன வந்திருக்குதுன்னு 206-001 ஏபிசி போர்டில். நான் 50 சூஸ் பண்ணேன். 06 20 சூஸ் பண்ணேன். அதுக்கு 01. இன்றைக்கி வந்து 01 சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1க்கு 2ஆகவும் 0க்கு 9. அதாவது பிசி போர்டில் இல்லது 1-9 இல்லை 9-1-9-2 0-1-0-2 அல்லது 10-20 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து காருண்யா ப்ளஸில் 2 நாள் ரிசல்ட்டு பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ளஸில் லாஸ்ட்டு 2 டேஸ் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் 206. அதுக்கு முன்னாடி 001. நான் எகைன் அதே தான் 50 சூஸ் பண்ணேன். 06 வந்தது. 11 சூஸ் பண்ணேன். 00. இன்றைக்கி வந்து 05 இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காருண்யா ப்ளஸ்க்கு 5 பி போர்டில் 5 ஏ போர்டில் 5வும் சி போர்டில் 9ஆகவும் இல்லை 6-9. அதாவது ஏபியில் 5-9-6-9 அல்லது 50-60 இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு வேளை
0 5 0 6 5 9 5 9 6 வர்றதுக்கும் கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது அடுத்த இன்னொரு காரணியால் பாருங்கள். லாஸ்ட் 2 டே ரிசல்ட்டு 206001. இது இங்கே சொன்னது தான் 206001. இதுக்கு வேறு வந்து பார்த்திங்கன்னா 52 எடுத்தேன் நான். 52க்கு ஏ போர்டில் 2 ஆகும், சி போர்டில் 6 ஆகும். இது 09க்கு 01. இதுக்கு இன்றைக்கி வந்து 50 இந்த காரணியம் ப்ளஸ் சூஸ் பண்ணேன். இதுக்கு வரதுக்கு ஏ போர்டில் 5 இல்லைனா 6, இல்லை சி போர்டில் 5 9, நான் 50 60, இல்லைன்னா அதே திருப்பி போட்டிங்கன்னா 05 06 அல்லது 95 96 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று பார்ப்போம். இதில் ஒரே ஒரு நாள் லாஸ்ட் டே ரிசல்ட்டு பார்ப்போம். 210 ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டில் வந்திருக்கு. அதுக்கு நான் 92 சூஸ் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா 9க்கு 0ஆகவும் 2க்கு 2ஆகவும் சூஸ் பண்ணியிருக்கோம். வந்திருக்கு ரிசல்ட்டு. இன்றைக்கி வந்து 20 சூஸ் பண்ணியிருக்கேன். பி போர்டு சி போர்டு எடுத்துக்குவோம். அதில் பி போர்டில் 2ஆகவும் சி போர்டில் 9ஆகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 1 9 9 9 1 அகைன் அதே தான் 20 21 அல்லது 0 1 0 2 இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஓல்ட் ரிசல்ட் பார்ப்போம். 210 எடுத்துக்கோம். அதுக்கு 3 0 சூஸ் பண்ணோம். 2 1 வரதுக்கான வாய்ப்பு அதிகம் வந்தது. இன்றைக்கி வந்து 85 எடுத்தோம். அதுக்கு வந்து ஏ போர்டில் 5ஆகவும் சி போர்டில் 9ஆகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகைன் ஏ போர்டில் 6 இல்லை 9 அல்லது இந்த லைனில் சி போர்டில் 0 5 6 இல்லைன்னா இதே திருப்பி கூட இதில் 9 இதில் 5 இதில் 6 கூட வரதுக்கும் கூட மேபி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே இன்னொரு ஓல்ட் ரிசல்ட் எடுத்தோம் நம்ம. அதில் பார்த்திங்கன்னா 210 லாஸ்ட் டே வந்த ரிசல்ட்டு 30 சூஸ் பண்ணோம். ஏ போர்டு பி போர்டில் 21 வந்திருக்கு ரிசல்ட்டு. இன்றைக்கி வந்து 30 அகைன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பி போர்டில் 2 9 1 9 9 0 9 1 9 2 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது பாருங்கள், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பின்னாடி எனக்கு வந்து ரிசல்ட் கரெக்டாக தான் வந்திருக்கு. பட் உங்களோட சாய்ஸ் என்னன்னு பாருங்கள். அதே 19/2/2026 கெஸ்ஸிங் தான் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நாள் ரிசல்ட் எடுத்திருக்கேன் நான். அதில் வந்து 94 சூஸ் பண்ணேன். 07 0 43 சூஸ் பண்ணேன். இதுக்கு 9 43 சூஸ் பண்ணேன். 4 85 வந்தது. 5 அதே 03க்கு 0 சூஸ் பண்ணோம். 0 1 அது 50 சூஸ் பண்ணேன். அதில் 5 எடுத்தேன். இங்கே 5 வந்தது. இங்கே 92ல் இங்கே 9 எடுக்கிறேன். இன்றைக்கி 9 இந்த 2 போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் 0 இல்லை 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏபிசியில். இதே இங்கே வந்து 4 ரிசல்ட்டு பாருங்கள். 15 எடுத்தேன். அதுக்கு 1க்கு 0 அது 50க்கு பி போர்டில் 0 வந்திருக்கு. அதே 76க்கு 8 பி போர்டில், அதே 94க்கு 9க்கு பி போர்டில் 0 வந்திருக்கு. இன்றைக்கி வந்து 40 எடுத்திருக்கேன். 40க்கு 0
சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதில் பி போர்டில் 0 அல்லது 9, இல்லைன்னா சி போர்டில் 0 இல்லது 9 வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2 டே ரிசல்ட் தான் எடுத்தேன். எஸ் சார். இது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. அதுக்கு முன்னாடி இருக்கிறது அதாவது நான் எக்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து 30 எடுத்தேன். 30ல் 0 வந்து ஏ போர்டில் 9 ஆகும். இங்கே வந்து 07 எடுத்தேன். அதில் 0 வந்து இங்கே 9ஆகவும் வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து 85 சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 5 வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஏ போர்டில் 5, 6 இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மட்டும் பாருங்கள். 6 சூஸ் பண்ணேன். அதில் ஏ போர்டுக்கு முன்னாடி இருக்கிறதால 5 வந்துடுச்சு. 30 சூஸ் பண்ணியிருந்தேன். அதில் ஏ போர்டில் 2 வந்துருச்சு. இன்றைக்கி 07 சூஸ் பண்ணியிருக்கேன். ஏ போர்டில் 6 or 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏ, பி, சியில் ஏ போர்டில் வந்து 5, 6, பி போர்டில் வந்து 2, 1 or 9, 0 இல்லை அப்படின்னா சி போர்டில் 9, 0, 2, 1 இது வந்து வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஜஸ்ட் கெஸ்ஸிங் தான். இது என்னோடய கெஸ்ஸிங்கு. நீங்கள் வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க தான் பாருங்கள். இல்லைன்னா உங்களோட கெஸ்ஸிங் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.